சாவு விழுந்த ஒரு வீடு. பொண்ணு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் வந்து திடீர்னு வந்து அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நாங்கள் தர முடியல. கன்னிப் பெண்ணு இறந்து போயிட்டா வந்து எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஊரில் வந்து பண்ணுறாங்க. வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சில படங்கள் நல்லா இருக்குது, சில படங்கள் வந்து சுமாராக இருக்குது, சில படங்கள் நல்லாவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை பார்க்குறோம். வர மார்ச் 8ஆம் தேதி அன்றைக்கி சர்வதேச பெண்கள் தினம் வருது. ஸோ இந்த பெண்கள் தினத்தை ஒட்டி 2 முக்கியமான பெண்களை மையப்படுத்திய படங்கள் வந்திருக்கு. அதாவது அவங்கள சார்ந்து சில படங்கள் வந்திருக்கு. ஒன்று யமகாதகி, இன்னொன்று ஜென்டில் உமன். இந்த 2 படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் வந்து யமகாதகி அப்படின்ற ஒரு படம். பெப்பின் ஜெயசீலன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது எந்த மாதிரியான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஊரில், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரில் நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த படத்துடைய முதல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம வந்து பேசிடலாம். என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த படத்தில் பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, ஒரு சாவு விழுந்த ஒரு வீடு. சாவு விழுந்த ஊர்னால் உங்களுக்கு தெரியும். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, சின்ன ஊரில் வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே சொந்தக்காரங்க, ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த டெட் பாடியை வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீடுகளுக்கு போவாங்க. ஊர் திருவிழாவை நல்லா முடிச்சு கொடுக்கணும், ஊரும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த ஊரே அங்கே கூடி நிற்கும். எல்லாருமே ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் உறவுகளாக இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அங்கே பேசுவாங்க. இந்த பேச்சின் வழியையும் இந்த ஒரு சாவு வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் வச்சும் ஒரு படம் தந்திருக்காரு பெப்பின் ஜெயசீலன். கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான முயற்சி தமிழில். அதை எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் வந்து ஊர் தலைவராக இருக்கார் நம்ம நடிகர் ராஜு. அவருடைய பொண்ணு வந்து இறந்துடுறாங்க. அவங்க ரூபா கொடுவாயூர் வந்து இறந்து போகிறாங்க. இவர் தலைவர் என்ன சொல்கிறாரு, தலைவரும் அவங்க வீட்டில் இருக்க மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் வந்து திடீர்னு வந்து அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நாங்கள் தர முடியல. அதனால் எதிர்பாராதமாக நைட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, என்ன விட்டுட்டு போயிட்டாளே. சரின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடிக்கு வந்து நல்லா வந்து அலங்காரங்கள் பண்ணுறாங்க. நம்ம அதுவும் ஒரு கன்னிப்பெண் இறந்து போயிட்டால் வந்து எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஊரில் வந்து பண்ணுறாங்க. எல்லாரும் கன்னிப்பெண் சாவு வந்து ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஏதோ பண்ணுறாங்க. அந்த சடங்குகள்லாம் நடக்குது. சரி, அப்பாடா எல்லாம் முடிஞ்சது, சீக்கிரம் வந்து பொழுது சாகிறதுக்குள்ளே டெட் பாடியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை எடுக்க போனால் தூக்கவே முடியல. எப்போயுமே வந்து எல்லா ஊர்களையுமே வந்து டெட் பாடியை வந்து என்னதான் லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு இருந்தால் கூட ஜென்ட்ஸ் தான் வந்து டெட் பாடியை தூக்குவாங்க நார்மலாக எல்லா இடங்கள்லையும். ஸோ 4 ஜென்ட்ஸ் வர்றாங்க, தூக்க முடியல. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க நிறைய சாங்கியம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து ஏதோ வந்து அவன் சொல்லாமல் இறந்துட்டா, அதனால் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மைண்டில் வந்து வச்சுட்டு தான் அந்த பொண்ணு இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கண்ணு காது மூக்கு அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இதே வேலையை போச்சு, என்ன நேரமும் அந்த ரூமையே பார்த்துட்டு. அப்பையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வர்றாங்க. சாமியார் உள்ளே போய் பயந்துட்டு போய், இந்த பேயெல்லாம் இது வந்து ஒரு பேய் மாதிரி, இதை வந்து எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு போகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த டெட் பாடியை தூக்க பார்க்குறாங்க, மறுபடியும் தூக்க முடியல. அப்போ வந்து இந்த பேச்சுகள் வந்துக்கிட்டு இருக்கு. எதனால் இறந்தா, எப்படி இறந்தா அப்படின்ற பேச்சு வரும்போது அந்த அப்பா சொல்கிறார், ஊர் தலைவராக இருக்கக்கூடிய ராஜு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டா அப்படிங்கிறார். ஆகா, இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ நேரம் இதை மறைச்சிக்கிட்டு தான் உட்காந்துருந்தியா அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய சில பேர் எப்படியோ இந்த விஷயத்தை போலீஸ்க்கு அதை கொண்டு போயிடுறாங்க. உடனே போலீஸ்காரர் வர்றாரு. உடனே அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் எப்படி ஒரு தற்கொலையை மறைக்கலாம், டெட் பாடியெல்லாம் இப்போ எடுக்க முடியாது, இல்லை அப்படி தான் இருக்கும், எதனால் இறந்து போனாங்கன்னு முதல்ல காரணம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாங்கள் வந்து பாடியை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்பிட்வீன் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ வந்து மனசில் ஏதோ ஒன்று சொல்ல வர்றா, அது என்ன அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை வந்து ஏதோ ஒன்று சொல்ல வர்றா, ஆனால் வந்து அது மர்மமான முறையில் இருக்குது. யார் வந்து இவளுடைய இறப்புக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து தேடுறாங்க. இந்த மழையில தான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன். ஒரு 2-3 பேரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் அந்த சொந்தக்காரில் ஒருத்தரே சொல்கிறாரு, நான் தான் இந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசிட்டேன், அதனால் வந்து அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்படி இருந்தும் அந்த டெட் பாடி எடுக்க முடியல. அப்புறம் ஒரு பையன் வந்து இவ பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். இவளுக்கு சில சண்டைகள் வந்திருக்கு. சொன்னேன், அவனை அடிச்சுட்டு இழுத்துட்டு வர்றாங்க. நான் அப்படி பண்ணலன்னு சொல்லி ஒத்துக்கிறான், காலில் விழுகிறான், மன்னிப்பு கேட்குறான். அப்படியும் டெட் பாடியை எடுக்க முடியல. அப்போ எதனால் அந்த டெட் பாடியை எடுக்க முடியல, அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணோட மைண்டில் என்ன இருந்தது அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸாக கொடுத்துருக்காரு.
அதாவது ஒரு டெட் பாடியை வச்சு இவ்வளோ நல்லா படத்தை தர முடியுமா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பிணங்களை வச்சுட்டு ஆங்காங்கே எங்கேயுமே காமெடி பண்ணியிருக்காங்க, நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு டெட் பாடி இருந்தால் அதை வந்து நம்ம வந்து காமெடியாக தான் பார்ப்போம். ஒரு டெட் பாடி வழியாக ஒரு கதையை சொல்ல முடியுமா, இந்த கதையை ரொம்ப அழகாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற வந்து இந்த முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய த்ரில்லர் மூவி பார்த்துருப்போம். க்ரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், அப்புறம் வந்து நிறையா த்ரில்லர் வகைகள்லேயே நிறையா இருக்குது. இது வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர், அதாவது ஒரு அமானுஷ்யத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் தான் இந்த படம். அந்த ரூம்ல இருந்து ஏதோ வாடை வருது. இப்போ நீங்க திறக்கறீங்களா இல்ல நான் உடைக்கவா? சரி, இது த்ரில்லர் மூவி தானா அப்படின்னா த்ரில்லர் மட்டும் கிடையாது. இதுக்கு நடுவில் வந்து நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணை வந்து நாம் எப்படி பார்க்குறோம், ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் நம்ம வந்து தவறாக பேசுகிறோம். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கன்சிடரே பண்ணதில்லை. இன்னமும் தமிழ்நாட்டுடைய கிராமங்களில் ஒரு பெண் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறா, ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறாங்க மற்றவங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அந்த படத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பெப்பின் ஜார்ஜ் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து குறியீடாகவும் உரையாடல்களாகவும் சொல்லியிருக்காரு. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த சாவு வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அங்கே வந்து அவர் வந்து பெண்ணியம் சார்ந்த கருத்தை வந்து ரொம்ப வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக சொல்லாமல் பெண்கள் வருவே கேஷுவலாக பேசுகிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். சாவு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எப்போயுமே வந்து இறந்தவங்களோட புராணம் போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசுவாங்க. அந்த பேசக்கூடிய டயலாக் வந்து அந்த டெட் பாடியை மையப்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து அதை சுற்றி நடந்ததாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரூபா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு டெட் பாடியாகவும் நல்லா நடிச்சிருக்காங்க, உயிரோடு இருக்கும்போது சில காட்சிகள் வந்துட்டு போகிறாங்க, அதுவும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த டைட் க்ளோஸ்அப்பில் போகும்போது நமக்கு பகீர்னு இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் பேய் வந்துடுமோ, இல்லை ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பயமுறுத்தல் வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அந்த கேமரா ரொம்ப நல்லா கொடுக்குது. சுஜித் வந்து ரொம்ப நல்லா கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராவை அப்படி பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது நம்மளை அறியாமல். அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம். கடைசி வரைக்கும் அந்த பேய்னு ஒன்று வராமல் அந்த ஒரு ஃபீலிங்கை நமக்கு வந்து கொடுத்துட்டாரு. அது நிச்சயமாக வந்து இயக்குனர் பாராட்டப்பட வேண்டியவர் தான். இதில் வந்து ஹீரோயினுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா நடித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீதா கைலாசம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வெறும் அம்மாவாக மட்டும் இல்லை, எப்போயுமே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்தில் வந்து அழுவாங்க, எதையாவது ஒன்று வந்து கடைசியில் வந்து சிரிப்பாங்க, இல்லை காமெடி பண்ணுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கீதா கைலாசம் வந்து ஒரு அழகான ஒரு மெசேஜை ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு பெண்ணின் குரலாக அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கீதா கைலாசம். ரொம்ப ஒரு அற்புதமான நடிகை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லலாம். நாம் வந்து எப்படி ஒரு மனோரமாவை சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு சரண்யா, அதுக்கப்புறம் சரண்யா பொன்வண்ணனை சொல்கிறோமோ கண்டிப்பாக அந்த வரிசையில் கீதா கைலாசம் அவர்களை நம்ம வைக்க முடியும். மாமன்னனுக்கு அப்புறம் கீதா கைலாசம் அவர்களுக்கு வந்து நிறைய நடிப்புக்கு ஸ்கோப் கொடுத்த இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் அவர் வேற ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இது ஒரு திரை அனுபவத்தை வந்து தியேட்டரில் கொடுக்கக்கூடிய ஒரு படம். இது கண்டிப்பாக வந்து இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்ததில் ராஜு ரொம்ப முக்கியமானவர், நாடக பேராசிரியர். அவர் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருமே படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஊர் பாட்டியாக வரக்கூடியவங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் லவராக நடிக்கக்கூடிய ஒருத்தர், அதுக்கு அண்ணனாக வரக்கூடிய ஒருத்தர், ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து டைரக்டர் வந்து எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் யதார்த்தமான பெண்கள் பிரச்சனையை ரொம்ப ஒரு ஜென்யூனாக, ரொம்ப வந்து எந்த ஒரு பூச்சிகளும் இல்லாமல், எந்த ஒரு வக்கிரமும் இல்லாமல், எந்த ஒரு சிறிய துளி ஆபாசமும் இல்லாமல் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த இயக்குனருக்கு வந்து அடுத்தடுத்து படம் வருவதற்கும் படம் கிடைப்பதற்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணும். தமிழ் சினிமாவில் யமகாதையை கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம். யமகாதையும் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பெரும்பாலும் யமகாதை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம செல்லமாகவும் யூஸ் பண்ணுறோம், ஒருத்தர் திட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் இது வந்து நெகட்டிவாக ஃபீமேலை திட்டுறதுக்கான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த யமகாதைன்ற வார்த்தை வந்து நெகட்டிவான வார்த்தை இல்லை, இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். யார் எப்படி பாசிட்டிவ் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம இந்த சொசைட்டியில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா, அப்படி கேள்வி கேட்கக்கூடிய எல்லாருமே ஒரு யமகாதைகள் தான் அப்படின்னு வந்து இந்த படத்தை வந்து சொல்லியிருக்கார் டைரக்டர். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ராகவ் குமார், தீபிகா அதிர்வலுக்காக.